ஹலோ ஆல். ரொம்ப நாளாவே மோமோஸ் கிரேவிங்ஸாவே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் மோமோஸ். அதுக்கு சைட் டிஷ்க்கு மோமோஸ் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். மோமோஸ் சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துட்டு மேலே லைட்டாக கீறி விட்டுட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சு எடுத்துட்டு தோலை நல்லா பீல் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டேன். தென் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சமாக சுகர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு ராஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா மோமோஸ் சட்னி ரெடி. மோமோஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கன் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயா சாஸ், உப்பு, பெப்பர் பவுடர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே மைதாவில் கொஞ்சமாக உப்பு தண்ணிலாம் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு வச்சுட்டேன். தென் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நல்லா தின் லேயராக ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி வச்சுட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். தென் 10 to 15 மினிட்ஸ் நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் ஜூஸியான மோமோஸ் ரெடி. நல்லா ஸ்பைசியான சட்னியில் ஜூஸியான மோமோஸ் வேறு லெவலாக இருந்தது.